தமிழ்நாட்டு மருத்துவமனை வளாகத்திலேயே மருத்துவர் வந்து 7 இடத்துல கத்தி வீசப்பட்ட இப்போ ஐசியூவில் நீங்க பார்த்து வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு முழுமையாக பாதிக்கப்பட்டு ஒரு சாதாரண குடிமகனிலிருந்து பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் கூட தினந்தோறும் வந்து சமூக விரோதிகளால் தாக்குதலுக்கு உள்ளாகப்படுவதும், அது மட்டுமல்ல வெட்டு, குத்து, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரங்கள், ஆள் கடத்தல், இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலம் என்று சொன்னால் தமிழ்நாட்டை தான் நம்ம நிச்சயமா சொல்லி ஆக வேண்டும். நேற்றைக்கு கூட திருவற்றூர்ல ஒரு மூதாட்டி, ஒரு இல்லத்தரசி ஒரு நகைக்காக படுகொலை செய்யப்பட்ட அந்த கொடூர கொலை நீங்க பார்த்திருப்பீங்க. அதேபோல ஊடகங்கள், பத்திரிகை ஊடகங்களை பார்த்தாலும் சரி, பத்திரிகை திருப்பினாலும் சரி, கொலை நான் சொன்ன இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து தினந்தோறும் வந்து எப்படி வந்து ஒரு தங்கத்தினுடைய விலை இந்த மார்க்கெட்டில் இந்த ரேட்டு மாதிரி டெய்லியும் பார்த்தீங்கன்னா இதை போற ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிற நிலைமை தினந்தோறும் பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக அறிய முடிகின்றது. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிச்ச கதையா ஒரு உயிரை காக்கின்ற ஒரு புனிதமான அந்த மருத்துவ தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற மருத்துவர்கள், அவர்கள் மீதான தாக்குதல்கள், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த நிலையிலும். ஏனென்று சொன்னால் ஒரு உயிரை காக்கின்ற மருத்துவருக்கே அவருடைய உயிருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை என்று சொன்னால் இதை எங்கே போய் சொல்வது? இப்படிப்பட்ட நிலைமை வந்து தமிழ்நாட்டிலே இருக்கின்றது. அது குறிப்பாக இந்த கிண்டி அரசு மருத்துவமனையில் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்டாக பணியாற்றுகின்ற திரு பாலாஜி அவர்கள் இன்றைக்கு ஒரு கத்தி குத்துக்கு ஆளாகி இன்றைக்கு அவர் வந்து மருத்துவமனையில் இதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையை பார்க்கும்போது நிச்சயமாக மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறது என்பது தமிழ்நாட்டு மக்களும் சரி, எங்களுடைய உணர்வும் சரி, அதே போன்று கழக பொதுச்செயலாளர்கள் உடனடியாக இதை பார்த்துவிட்டு நீங்களெல்லாம் போய் சென்று அவருக்கு ஆதல் கூறி எப்போதும் மருத்துவர்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்ற தைரியத்தை சொல்லி வர சொன்னார்கள். எனவே அந்த ஒரு அடிப்படையிலே நாம் போய் பார்த்தபோது அந்த நடைபெற்ற அந்த சம்பவத்தை கேட்டோம். அந்த தாக்குதல் செய்தவன், அதாவது கத்தியால வந்து குத்தியவன், அவன் வந்து வரானா, அவனையே அவன் செக் பண்ணல. நீங்க முதல்ல ஆயுதத்தோட ஒரு ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? ஆயுதத்தோட வர முடியுமா ஹாஸ்பிட்டல்ல? ஆயுதத்தோட மருத்துவமனையில் வரப்பல. அதன் பிறகு மருத்துவர் இருக்கின்ற அறைக்கு போறார். அங்க போய் உள்ள போய் அவரை போய் கண்ணாபினா என்று அந்த ஆயுதத்தை கொண்டு வெட்டுறார். அவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த நிலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க நிலை. நான் சொல்றேன், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது எம்சிஐ, அதை பொறுத்தவரை பல்வேறு விதிமுறைகள் எல்லாம் வகுத்திருக்குது. ஒரு மருத்துவமனையில் வந்து ஒரு மருத்துவர்களுக்கும் சரி, மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்கள், குறிப்பாக செவிலியர்கள், அதே போன்ற பல்வேறு வகையில் வந்து வேலை செய்யறவங்க, அவங்களுடைய அந்த வேலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற அந்த விதிமுறைகள் எல்லாம் வந்து தெளிவாக வகுத்து கொடுத்திருக்க நிலையில இந்த விடியாத இந்த ஸ்டாலின் அரசாங்கம் என்ன நடவடிக்கை அதன் மீது எடுத்தது? ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. விளைவு என்ன? இன்னைக்கு யார் உயிர் போனாலும் என்ன, யார் குத்துப்பட்டாலும் என்ன, வக்கீலுக்கு பாதுகாப்பு இல்லை, பொறியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு எல்லோருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழ்நாட்டிலும் சரி, ஒரு உலகம் முழுவதும் வாழுகின்ற எந்த குடிமகனாக இருந்தாலும் சரி, இந்திய குடிமகனாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற குடிமகன் என்ன எதிர்பார்ப்பான்? 2 விஷயம் எதிர்பார்ப்பான். ஒன்று, அடிப்படை கட்டமைப்பு வசதி அந்த அரசாங்கம் ஏற்படுத்தும், அதுல ஃபெயிலியர். இன்னொன்று, ஒரு சட்டம் ஒழுங்கு, போயிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு திரும்பி வர முன் அந்த அளவுக்கு ஒரு சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய உயிருக்கு உடைமைக்கு ஒரு பாதுகாப்பை உத்தரவாதத்தை அளிப்பதுதான் ஒரு அரசாங்கத்துடைய பிரதான கடமையாக இருக்கணும். ஆனா அதுல டோட்டல் ஃபெயிலியர் இந்த கவர்மெண்ட். யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. விளைவு பாருங்க, இன்னைக்கு உயிரை காக்கின்ற மருத்துவரை இன்னைக்கு தாக்குதலுக்குள்ளாகி, இன்னைக்கு கத்தி குத்துக்கு ஆளாகி இன்றைக்கு வந்து இன்னைக்கு மருத்துவமனையில் இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கருணாநிதி பேரை வச்சா போதுமா? இந்த நூற்றாண்டு விழா கருணாநிதி பேர்ல வச்சிருக்கீங்க. நீங்க பேரை வைக்கிறது மட்டும்தான் ஸ்டாலினுடைய வேலை.
எங்க போனாலும் ஒரு கருணாநிதி பேரை வைக்கிறது, ஒரு சிலையை வைக்கிறது, ஒரு மாலையை போடுறது. ஆனா விதிகள் படி முழுமையான அளவுக்கு சட்டத்தின்படி பாதுகாப்பு வழங்கப்படுதா என்றால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் வழங்கவில்லை. எனவே அதனுடைய உச்சக்கட்டமாக இன்றைக்கு மருத்துவர் மீதான தாக்குதலை நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது. எதிர்காலத்தில் இது போன்ற தாக்குதல்கள் மருத்துவர் மீது வராத வண்ணம் முழுமையான அளவிற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. ஆனால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் அது செய்யுமா என்றால் நிச்சயமாக அது செய்யாது. எனவே இன்றைக்கு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு எல்லோரும் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த வகையில் என்னுடைய கண்டனத்தை முழுமையாக இந்த அரசாங்கம் தெரிவித்து மருத்துவர் விரைவிலே குணம் பெற்று அவர் திரும்ப வேண்டும், பழையபடி அவர் மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்ற வகையிலே அவரிடத்தில் சொல்லி அவருக்கு தைரியம்லாம் சொல்லி வந்திருக்கிறோம்.